Hi viewers, very warm welcome to Coding Tamila. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் டீகன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது, தென் அதுக்கான ஹார்ட்வேர் என்னென்னா சாஃப்ட்வேர், ஆக்சுவலாக வந்து டீகன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கான ஹார்ட்வேர் என்ன, சாஃப்ட்வேர், தென் அதோட கோடிங் என்ன, எல்லாத்தையும் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ கோடிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தென் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோடுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், கித்தப் லிங்க்கு. ஸோ அந்த லிங்க்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கோட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்டே டியூன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டீகன்றுக்குள்ளே போகலாம். ஸோ டீகன்றில் வந்துட்டு ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, ஸோ அதை வந்துட்டு எப்படி பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஜஸ்ட்டு நான் டீகன்று போகிறேன். ஓகே, ஸோ டீகன்றில் போனீங்க அப்படின்னா ஸோ ஒரு சர்க்கியூட் அந்த மாதிரியான ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்விரான்மெண்ட் வரும். ஓகே, ஸோ நான் வந்து இது ஆல்ரெடி பண்ணி முடித்த ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இதை வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றத பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் என்ன, ப்ரோக்ராம் என்ன அப்படின்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோடெலாம் ஆல்ரெடி உள்ளே எழுதி வச்சுருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சீரியல் மாடல் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட். ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயில் மாய்ஸ்சர் சென்சார். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரோட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாயில் மாய்ஸ்சர் சென்சார். தென் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சார். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சார். தென் வந்துட்டு கண்ட்ரோல் பர்பஸ்க்காக வந்துட்டு ஆர்டினோ யூனோ தேவைப்படும். தென் கனெக்ஷனுக்கு பிரெட் போர்ட் தேவைப்படும். தென் ஒரு 10 kilo ohm ரெசிஸ்டர். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, இது பார்த்தீங்கன்னா 10 kilo ohm ரெசிஸ்டர். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து தேவைப்படுற காம்பனன்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வயர் தேவைப்படும். ஓகே, ஸோ வயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட்டில் கேஸோட வேல்யூ மெஷர் பண்ணணும், சாயிலில் மாய்ஸ்டரோட வேல்யூ மெஷர் பண்ணணும். இதை வந்துட்டு பண்ணணும் எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணி. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே பர்பஸ். ஓகே, ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் சென்சர் எடுத்துக்கோங்களேன். இதில் என்னென்ன பின் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் A1 அப்படின்னு ஒரு பின் இருக்குது, H1 அப்படின்னு ஒன்று இருக்குது, A2 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஓ சாரி, இதில் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே ஸோ இதில் வந்துட்டு A1 H1 A2 அப்படின்னு பின்னு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா B1, இங்கே H2ன்னு இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா B2 அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் இந்த H1 எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இதில் தான் நம்ம கேஸ் சென்சர் ஃபங்க்ஷனாக இருக்க தேவையான சப்ளை கொடுக்கணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு கேஸ் சென்சர் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு சப்ளை தேவை. ஸோ பவர் அது கொடுக்காம ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் இந்த H1 அப்படின்றதுல கேஸ் சென்சருக்கு தேவையான சப்ளை கொடுக்கணும். இங்கே H2 அப்படின்றது வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு இதை சிமுலேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஸோ இந்த ரெட் ஒயரை கவனிங்களேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினோ யூனோவோட இந்த 5 வோல்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இந்த 5 வோல்ட்லேருந்து இந்த பிரெட் போர்டர் லைனில் கனெக்ட் ஆகிருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் ஒயர் பார்த்தீங்கன்னா இதில் H1ஓட கனெக்ட் ஆகிருக்கும் இந்த பின்னில். ஓகே, ஸோ இது தெரியுதா, H1ஓட கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வழியாக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டினோ யூனோலேருந்து 5 வோல்ட் வந்து கேஸ் சென்சாருக்கு இன்புட்டாக போகும். கேஸ் சென்சாருக்கு 5 வோல்ட் இன்புட் கொடுத்தா மட்டும்தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பிளாக் ஒயர் போகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த பிளாக் ஒயரை கவனிங்க, இது வந்துட்டு கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். எதுக்காக கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கிரவுண்டிங் எல்லாமே காமனாக இங்கே பண்ணணும், அதுக்காக தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேஸ் சென்சார் H2 வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா H2 வந்து கிரவுண்டு, அதை கிரவுண்ட் பண்ணால் மட்டும்தான் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும், அப்போலாம் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மிச்சம் இருக்க பின் எல்லாமே என்ன அப்படின்னா கேஸ் சென்சாருக்கு இன்புட் கொடுக்குறது சிக்னல், தென் அதோட சிக்னல் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுக்குற அந்த மாதிரி பர்பஸுக்கு தான். ஓகேவா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு A1 பின்னு எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா A1 பின்னை நல்லா கவனிங்க. இந்த 10 kilo ohm ரெசிஸ்டருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A1 பின்னோட வயர் வந்துட்டு இந்த ரெட் வயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10 kilo ohmோட ஒரு டெர்மினலில் இந்த A1 கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிரெட் போர்டோட பின் கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி இருக்கும் புரியும் தெரிஞ்சது அப்படின்னா டெஃபினட்டாக இதுவும் புரியும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோலாம் பார்த்தீங்கன்னா ஒரே பின்னு, இந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பின். ஓகே, பட் இந்த காலம் இந்த ரோ வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்காது, இந்த வெர்டிக்கல் காலம்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த 10 கிலோ ஓமோட ஒரு டெர்மினலோட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே. தென் இது வந்துட்டு எங்க போகுதுன்னா, ரெசிஸ்டர் வழியா போயிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் ஒரு ரெட் கலர் வயரோட எங்க போயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5 வோல்ட் ரெயிலுக்கு போகுது. ஓகே. 5 வோல்ட் ரெயிலுக்கு போகுது பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த A1 கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து A2 பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோ ஓம் ரெசிஸ்டரோட ஒரு டெர்மினல் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, வோல்டேஜ் டிவைடிங் பர்பஸ்க்காக. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் பிரித்து போடுறதுக்கான காரணமே, வோல்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு ரிமைனிங் வோல்டேஜை பின்னுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் 5 வோல்டேஜ் வந்துட்டு இந்த ரெசிஸ்டர் வழியாக என்டர் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வோல்டேஜ் இந்த ரெசிஸ்டரில் ட்ராப் ஆயிரும். ரிமைனிங் வோல்டேஜ் தான் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயர் வழியாக A1 A2 பின்னுக்கு போகும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி இந்த 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் போட்டோம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 பின் இருக்குது, B1 B2 அப்படின்னு. ஓகே. ஸோ அதெல்லாம் என்னென்ன பின் என்னென்ன ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா B1 அப்படின்ற பின்னை நல்லா கவனிங்க. இந்த 2 பின்னையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன கனெக்ட் பண்ணிக்கும், கிரவுண்டு. அதே மாதிரி B2 பார்த்தீங்க அப்படின்னா B2 கவனிங்க, அதுவும் கிரவுண்டு. ஸோ எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, A1ல என்ன கொடுத்துருக்கோம்னு கவனிச்சிங்க அப்படின்னா, A1 சப்ளைல கனெக்ட் பண்ணியிருக்கோமா, ஸோ அப்போ என்ன பண்ணணும், டெஃபினட்டாக அது கிரவுண்ட் பண்ணணும். அதுக்காக B1 வந்து கிரவுண்டு. அதே மாதிரி A2ல சப்ளை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கிரவுண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா B2. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன பின்னு என்னென்ன கனெக்ஷன் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்துட்டு கேஸ் சென்சார் கனெக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆல் கொடுத்து போய்க்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் சென்சார் கிடைக்கும். ஓகே. ஸோ இங்கே இது பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே தான் கேஸ் சென்சார் இருக்கும். ஓகே. ஸோ எங்கே இருக்குது, இந்த பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து எடுக்கணும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து கேஸ் சென்சாரோட கனெக்ஷன் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாயில் மாய்ஸ்சர் சென்சார். இந்த சென்சாரை எப்படி கனெக்ட் பண்ணலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பின் இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா VCC பவர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்னா, இதுதான் நம்ம மாய்ஸ்சர் சென்சார் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான சப்ளையை கொடுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட். ஸோ சென்சாரை வந்து கிரவுண்ட் பண்ணி ஆகணும், அப்போனா மட்டும் தான் சர்க்யூட் க்ளோஸே ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னல். ஸோ எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சென்சார்லேருந்து வர ரீடிங்கை மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுப்போம். மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த சிக்னல் என்ன பண்ணும், சீரியல் மானிட்டருக்கு பாஸ் பண்ணும். சீரியல் மானிட்டரில் நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்சாருக்கு தேவையான பவரை கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த VCCயில் கொடுப்போம். பவர் எங்கே கனெக்ட் ஆகும் நல்லா பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ரெயிலில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ 5 வோல்ட் பவர். ஓகே. ஸோ 5 வோல்ட் வந்துட்டு கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே என்ன நடந்துட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக என்ன ஏதோ இதாகிடுச்சு. ஓகே. இந்த வயர் தான் வந்துட்டு கொஞ்சம் அலப்புறம் பண்ணிகிட்ருக்கு. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த வயரை வந்துட்டு முடிச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் பின்னை கவனிங்க. ஓகே. இந்த கிரவுண்ட் பின்னை கவனிச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த பின் வந்துட்டு கிரவுண்டில் கனெக்ட் ஆகும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா கிரவுண்ட். எதுக்காகனா சென்சார்லேருந்து வர இந்த பவர் கொடுத்துட்டோம், அதை வந்து கிரவுண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து கிரவுண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் பின்னு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த சிக்னல் பின் டேரெக்டாக எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு இந்த ரயிலில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே. இந்த வெர்டிக்கல் ரயிலில், இந்த வெர்டிக்கல் ரயிலிருந்து மறுபடியும் ஒரு ரெட் வயர் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா A0ல கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அன்லாக் ஸ்பின் 0. ஸோ A0 அப்படின்னா அன்லாக் பின் 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ எதுக்காக அப்படின்னா, இங்கே சென்சார்லேருந்து வர ரீடிங் வந்துட்டு அன்லாக் பின்னுக்கு இன்புட்டாக போகும். ஓகேவா. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இதை ஏன் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்துட்டு ஓவராலாக கனெக்ஷன் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோடு மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே டயக்ராம் பார்த்து அப்படியே நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட கோடு. ஓகே. C ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி தான் கோட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ மைக்ரோ பைத்தான் அப்படின்னு ஒரு கோடு லாங்குவேஜ் இருக்குது. ஓகே. ஸோ அதுவும் கூட யூஸ் பண்ணலாம், பட் ஃபியூச்சர் வீடியோஸில் அதை பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இதை வந்துட்டு நல்லா கவனிங்க. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆஷ் டிஃபைன் கேஸ் அன்லாக் A0 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆஷ் டிஃபைன் கேஸ் அன்லாக் A0 இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, கேஸ் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதோட வந்துட்டு அன்லாக் பின்னில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற அர்த்தம். ஓகே. ஸோ கேஸ் சென்சாரோட இன்புட் வந்துட்டு அன்லாக் பின்னில் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெட் வயரை கவனிக்கலாம். இது வந்துட்டு அன்லாக் இந்த A0ன்ற பின்னு இந்த ரயிலுக்கு வருதா.
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் ஒயர் கனெக்டாக இருக்கும் பார்க்க முடியும். ஸோ இது எங்கே கனெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்சார் பின் கனெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, சேம் இதாக வந்துட்டு இங்கேயும் கனெக்டாக இருக்குது இந்த அன்லாக் பின்னில். ஸோ அதனால தான் வந்து இந்த கோடிங் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஷ் டிஃபைன் கேஸ் அன்லாக் A0 அப்படின்னா ஸோ கேஸ் சென்சாரோட பின் வந்துட்டு அன்லாக் பின்னில் கனெக்டாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஸோ கான்ஸ்ட் இன்ட்டு சாயில் மாய்ஸ்டர் பின் இஸ் ஈக்குவல் டு A1 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா கான்ஸ்ட்னா கான்ஸ்டன்ட்டாக அர்த்தம். ஓகே, அதாவது இந்த வேல்யூ வந்துட்டு மாறவே மாறாது, கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ட்டுனா இன்டீஜர்னு அர்த்தம். இது ஒரு இன்டீஜர் வேல்யூ. சாயில் மாஸ்டர் பின்ன்றது ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளில் A1 அப்படின்ற ஷோர். ஸோ இந்த A1 இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து வர்ற அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்டு செட்டப் ஆஃப்னு இருக்கா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம பின் மோட் செட்டப் பண்ண முடியும், சீரியல் மானிட்டர் எனேபிள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாக இதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் இதை வச்சு பண்ண முடியும். இந்த வாய்ஸ் செட்டப்பில் வந்துட்டு சீரியல் டாட் பிகின் ஆஃப் 9600 கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அதாவது சீரியல் மானிட்டர் எனேபிள் பண்ணுறோம். டேட்டா பாட் ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9600. பாட் ரேட்னா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் நம்மளோட சிஸ்டம்க்கு 9600 பிட்ஸ் ஆஃப் டேட்டாவை ஒரு செகண்டில் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ட் லூப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாய்ட் லூப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்குள்ளே தான் நம்மளோட ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ இது வந்துட்டு மறுபடியும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஃபங்க்ஷன் நம்மளோட இந்த எம்பெடட் சிஸ்டம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு கேஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அன்லாக் ரீட் ஆஃப் கேஸ் அன்லாக் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அனலாக் ரீட் அப்படின்றது இந்த கேஸ் அன்லாக், அதாவது கேஸ் அன்லாக்ன்ற பின் எங்கே கண்டாங்கன்னா A0. அதாவது இந்த A0லேருந்து வர்ற வேல்யூவை ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்துட்டு ரீட் பண்ணி கேஸ் வேல்யூன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். அது ஒரு இன்டீஜர் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு மாய்ஸ்டர் வேல்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாய்ஸ்டர் வேல்யூன்ற ஒரு வேரியபிள், இது ஒரு இன்டீஜர். ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனலாக் ரீட் ஆஃப் சாயில் மாய்ஸ்டர் பின், அதாவது சாயில் மாய்ஸ்டர் பின்ன்றது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி நம்ம இதில் ஒரு வேல்யூவை அவுட்புட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதோட வேல்யூ இது ரீட் பண்ணி மாய்ஸ்டர் வேல்யூ அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். ஓகே, இது ஒரு இன்டீஜர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் மானிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம நம்மளோட ஸ்ட்ரிங்கு அவுட்புட் வேல்யூ எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, சீரியல் டாட் பிரிண்ட் ஆஃப் கேஸ் வேல்யூ, அதாவது இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் டாட் பிரிண்ட் ஆஃப் கேஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளோட வேரியபிள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா கேஸ் வேல்யூ, அதை தான் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் டாட் பிரிண்ட் ஆஃப் சாயில் மாய்ஸ்டர் இருக்குது. இந்த வேல்யூ இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் டாட் பிரிண்ட் இல்லைனா மாய்ஸ்டர் வேல்யூ, ஒன்றும் இல்லை, இந்த மாய்ஸ்டர் வேல்யூன்ற இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது தான் வந்துட்டு இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெஃபினட்டாக ஒரு செகண்ட் வந்துட்டு டிலே கொடுக்கணும். ஓகே. ஸோ அதாவது 1000 மில்லி செகண்ட் டிலே கொடுக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஓவரால் கோடிங். ஓகே. ஸோ இதுக்கான ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோடிங்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் வந்துட்டு சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இப்போ தெரியாது. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ கேஸ் சென்சார் இங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, வெயிட் மினிட், இங்கே சென்சாரை தொட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா கேஸ் க்ளவுடு. ஸோ இது வந்துட்டு ஒரு சிமுலேஷனில் இதுதான் கேஸ் க்ளவுடு அப்படின்னு காமிக்குது. ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கோடிங்குள்ளே போயிட்டு சீரியல் மானிட்டருக்குள்ளே போய்க்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சீரியல் மானிட்டரில் கன்டினியூஸாக வேல்யூஸ் வந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து சாயில் மாய்ஸ்டர் வேல்யூ எவ்வளோ இருக்குது, வேறு கேஸ் வேல்யூ எவ்வளோ, இங்கே நான் வந்துட்டு கேஸ் க்ளவுடை தள்ளினேன் அப்படின்னா வேல்யூ மாறும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வேல்யூ மாறுது பார்த்தீங்கன்னா 352 இருந்தது, இப்போ 228, இப்போ பார்த்தீங்கன்னா 308 மாறுது, 352 இங்கே பார்த்தீங்களா. ஸோ அதாவது கேஸை வந்துட்டு நம்ம தள்ளணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தூரம் கேஸோட டென்சிட்டி சென்சார் பக்கத்தில் குறையும். சென்சார் பக்கத்தில் கேஸோட டென்சிட்டி குறைஞ்சது அப்படின்னா அதால் கம்மியான வேல்யூ தான் மெஷர் பண்ண முடியும். அப்போ காட்டுறப்போ கம்மியான வேல்யூ தான் காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் கொண்டு போகிறேன். ஸோ கேஸோட வேல்யூ கிட்ட கொண்டு வரேன். ஓகே. ஷோர். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப குறையுது. ஓகே. ஷோர். ஓகே. ஸோ இங்கே மாய்ஸ்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்துகிட்டே இருக்குது. ஓகே. ஸோ ஜஸ்ட் வந்து நான் அந்த கோடை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாய்ஸ்டர் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதோட வேல்யூவை கொஞ்சம் கூட்டி வைக்கிறேன். ஸோ இங்கே கூட்டி வச்சா அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சாயில் மாய்ஸ்டர் 269 அந்தளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கனெக்ஷன் எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட அவுட்புட்டை வந்துட்டு சீரியல் மானிட்டரை பார்க்க முடியும். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தென்
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.